வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 10ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில ஜூன் 7, 8, 9 நேத்து பார்த்தோம். அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். கிரேட்டர் பிளாமிங்கோ சான்ச்சுரி சரணாலயம் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரத்துல தனுஷ்கோடியில. அடுத்த கேள்வி 800 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் வந்து எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதுரையில மேலூர்ல. அடுத்த கேள்வி தமிழ்நாட்டுல மாநில நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கன்சியூமர் ரைட் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலுடைய தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா சக்கரபாணி, அதாவது ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் உடைய மினிஸ்டர். அடுத்த கேள்வி உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு சரியான விடை ஜம்மு அண்ட் காஷ்மீர். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் டவரையும் அதாவது ஈஃபில் டவரையும் இந்த ஆர்ச் பிரிட்ஜையும் எப்படி சார் கம்பேர் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு கம்பேரிசனா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அதாவது நான் கம்பேர் பண்ணல, ஓகேவா? நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்தே அதை வந்து அதை கம்பேர் பண்ணி தான் பிரஸ் ரிலீஸே விடுறாங்க. ஓகே, ஏன்னா ஈஃபில் டவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விதமா பேசப்படுற விஷயம். ஸோ அதை விட இது பெருசு அப்படின்னு சொல்லி மாதிரி இது பண்றாங்க. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரிலாம் நம்பினாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி தான், இது படிச்சாதான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு டீட்டெயில் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து நான் என்னோட ஓன் டீட்டெயில் சொல்றேன். பட் ஆனா கவர்மெண்ட் டேட்டால சில விஷயங்கள் அவங்க அஃபிஷியலா கொடுத்திருப்பாங்க. அதான் கொஸ்டின் ஏரியா. அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணி சொன்னது. ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வின்ஸ் பிரசிடென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ்? சர்வதேச நிர்வாக அறிவியல் நிறுவனத்தின் தலைமை பதவியை எந்த நாடு வென்றதுன்னா நம்ம இந்தியா தான். அடுத்த கேள்வி யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தற்காலிக உறுப்பினர்கள் வந்து இந்த 4 பேரு பிளஸ் லாட்வியா அப்படிங்கிற நாடு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலுடைய சேர்மேன் வந்து யார் அப்படின்னா மகேந்திர தேவ். அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் நேவி ஆஃபீஸர் டு பிகம் பிரசிடென்ட்ஸ் எய்டி கேம்ப்? ஜனாதிபதியின் உதவியாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் கடற்படை அதிகாரி யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யசஸ்வி சொலான்கி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025? 2025 காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எந்த இடத்துல வரும்னா 10வது இடத்துல இருக்கு. நார்வேயோட செஸ் டைட்டில் சாம்பியன் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா மேக்னஸ் கால்சன் தான். அடுத்த கேள்வி, உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் 7. அதுக்கு அடுத்தது பெருங்கடல் தினம் ஓஷன்ஸ் டே வந்து ஜூன் 8. பிரெயின் டியூமர் டே மூளை கட்டி தினமும் ஜூன் 8. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம். ஜூன் 10. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 4 எல்லாம் வருது. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து யூனிட் 8க்கு வந்து யாராச்சும் கன்சாலிடேட்டட் மெட்டீரியல் இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா இருக்கும். ஓகேவா? எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணி எடுத்திருப்போம். 3000 கொஸ்டின். இது போக திருக்குறள் அதுல ரொம்ப முக்கியம். ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்டுருவோம். அதனால 500 முக்கியமான திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல இருக்கும். 3000 கொஸ்டின் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுல எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது போக 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் 8 உடையது. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 599 நீங்க பே பண்ணலாம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் யாராவது ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஜூன் 2024 இருந்து மே 2025 வரைக்கும் இந்த குரூப் 1 அண்ட் 4க்காக 599. ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். இல்ல ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆட்டு காம்போ ஆஃபர் 1099. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல வந்து நான் பேசுறத நீங்க கேட்கிற மாதிரி ரேடியோலயும் நிறைய கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி புதுசா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. சார் ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்றதுலாம் ஒரு நியூஸா? ரேடியோ ஸ்டேஷன் வந்து யாராவது ஒரு ஆள் ஓபன் பண்ணா நியூஸ் வராது. இது யாருன்னு தெரியுதா? அதாவது இந்தியாவுடைய ராணுவ தளபதி, இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் உபேந்திர திவேதி அவர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அதனால அது செய்தியில வரதான் செய்யும். ஓகேவா? சோ இப்ப பாத்திரலாம். வேர் வாஸ் த கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் ஐபெக்ஸ் டரானா 88.4 FM இனாகரேட்டட்? ஐபெக்ஸ் டரானா 88.4 FM என்ற சமூக வானொலி நிலையம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்கேயே லொகேஷன் போட்டிருக்காங்களா, ஜோதிர் மாத் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? அதாவது ஜோதிர் மாத் அப்படிங்கிற இடம். அந்த ஜோதிர் மாத் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்குது. ஓகேவா? இதை யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா உபேந்திர திவேதி. இந்த உபேந்திர திவேதி அவர் தான் யாரு? இந்தியாவுடைய ராணுவ தளபதி, ஆர்மி சீஃபா இருக்கக்கூடியவர் தான் உபேந்திர திவேதி. ஓகேவா? இப்ப நமக்கு ரேடியோன்னு சொன்னோடனே ரேடியோ யார் கண்டுபிடிச்சா ஞாபகம் இருக்கா?
சோ ரேடியோ கண்டுபிடிச்சது யாரு? இந்த மாதிரி ஜெனரல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ரேடியோ கண்டுபிடிச்சது வந்து மார்க்கோனி. இட்டாலியை சேர்ந்த மார்க்கோனி தான் வந்து ரேடியோவ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ரேடியோ தினம், அதாவது வானொலி தினம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ கொண்டாடுறாங்க அப்டின்னா, பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 தான் வந்து நமக்கு வேர்ல்ட் ரேடியோ டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்ப ஆர்மி டே வந்து ஜனவரி 15. அதே மாரி வந்து இந்த டே நமக்கு பிப்ரவரி 13. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில ரேடியோ சம்பந்தமா ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்தியாவுடைய 500வது சமூக வானொலி நிலையம். 500த் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வந்து எங்க ஓப்பன் பண்ணாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா, மிசோரம்ல ஓப்பன் பண்ணாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இந்தியால முதல்ல ரேடியோ புரோகிராம் வந்து எப்போ பிராட்காஸ்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ரேடியோ புரோகிராம் வந்து வானொலி நிகழ்ச்சி வந்து எந்த வருடம் ஒளிபரப்பப்பட்டது? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1923. இந்த வருடம் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேடியோ யாராவது கேட்க மாட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ரேடியோல கேளுங்க. எல்லா ஃபோன்லயும் ரேடியோ இருக்கும். பட்டன் ஃபோன்ல இருந்து எல்லா ஃபோன்லயும் ரேடியோல இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நெறைய சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அதாவது ட்ரெண்ட்ல இருக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சோ இதுக்கு ஆன்சர் உத்தரகாண்ட். ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவார்ட். யாருக்கு அவார்ட் குடுக்க போறோம் அப்படின்னா, இத பார்த்தோம். இவங்க வந்து யார் அப்படின்னா, சாரா ஜோசப். சோ சாரா ஜோசப் வந்து ஒரு எழுத்தாளர். சோ என்ன விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாத்ருபூமி ஹூ ஒன் த மாத்ருபூமி லிட்டரரி அவார்ட் 2024. 2024ஆம் ஆண்டுக்கான மாத்ருபூமி இலக்கிய விருதை வென்றவர் யார்? யாராவது கேரளா சைடுல இருந்து யாராச்சும் கேரளா நேட்டிவ் அந்த சைடுல இருந்தீங்க அப்படின்னா, மாத்ருபூமி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஊர்ல தினத்தந்தி, தினகரன், தினமணி, தினமலர் மாரி அங்க உள்ள ஒரு ஒரு தினசரி செய்தித்தாள் தான் வந்து மாத்ருபூமி. ஓகேவா? அந்த மாத்ருபூமில இருந்து வருஷம் வருஷம் அந்த இலக்கிய விருதுலாம் குடுப்பாங்க. இந்த வருஷம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, சாரா ஜோசப் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த மாத்ருபூமி அப்படிங்கிற இந்த விருது வந்து நமக்கு 2001ல இருந்து குடுக்குறாங்க. எப்பத்துல இருந்து குடுக்குறாங்க? 2001ல இருந்து குடுக்குறாங்க. ரூ. 3,00,000 கேஷ் பிரைஸ், சர்டிபிகேட், அப்புறம் ஸ்டாச்சு இதெல்லாம். ஓகேவா? இதுல ரொம்ப டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. ஏன்னா வேற ஸ்டேட்ல உள்ளனா ஜஸ்ட் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இயரும் எக்ஸ்ட்ரா போடும். நமக்கு வந்து இப்ப சில பிரைஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். புக்கர் பிரைஸ் 2025 நம்ம இந்தியாவை சேர்ந்த பானு முஸ்தக் அப்படிங்கிறவங்க வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் கண்டிப்பா இனி வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலயும் கேட்கலாம். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, எஸ்ஐ எக்ஸாம் வந்து தள்ளி போட்டாங்க. முதல்ல நமக்கு ஜூன் 28, 29 நடக்கிறதா இருந்துச்சு. தள்ளி போட்டாங்க. நம்ம குரூப்ல கூட நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அவங்க எக்ஸாக்ட்டா வந்து என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீனியாரிட்டி தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பில் விளக்கம் கோரப்பட்டதால் தேர்வு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஆனா எக்ஸாம்க்காக எஸ்ஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க கன்டினியூஸா படிங்க. எப்பனாலும் எக்ஸாம் வரலாம். ஓகேவா? டன். சோ கோர்ட் கேஸ்னால இதாயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அடுத்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அவார்ட். யாருக்கு என்ன அவார்ட் அப்படிங்கிறது பாத்துடலாமா? விச் ஸ்டேட்ஸ் பஞ்சாயத் வின்ஸ் கோல்ட் அவார்ட் இன் நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்ட் 2025. தேசிய மின் ஆளுமை விருது 2025 தங்க விருதை எந்த மாநிலத்தின் பஞ்சாயத்து வென்றது? அந்த பஞ்சாயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, சென்னையில கோயம்பேடு பக்கத்துல ஒரு ஃபேமஸான தியேட்டர் இருக்கு. ரோஹிணி. சோ ரோகிணி தியேட்டர். ஓகேவா? அந்த ரோகிணி தியேட்டர் ரோகிணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரோகிணி கிராம பஞ்சாயத்துக்கு தான் வந்து விருது கிடைச்சிருக்கு. ரோகிணி கிராம பஞ்சாயத்து எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? எதுக்காக இந்த பரிசு அப்படின்னா, அவங்களுடைய அந்த ரூரல் சர்வீசஸ்ல இருக்குல்ல. அதாவது இப்போ அந்த அவங்களுடைய அந்த கிராம இந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து டிஜிட்டல் கவர்னன்ஸ வந்து இது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் சர்வீசஸ வந்து ரூரல் கவர்னன்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த விருது அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இந்த விருது வந்து எப்போ அதாவது நேஷனல் இ கவர்னன்ஸ் விருது, அதாவது தேசிய மின் ஆளுமை விருது அப்படிங்கிறது. இந்த மாதிரி விருதுகள்லாம் பார்க்கும்போது அது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். சில முக்கியமான விருதுக்கு. சோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2003. யார் குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அப்படிங்கிற 2003 மகாராஷ்டிரா ரோகிணி. அவ்வளவுதான். அடுத்த கண்டென்ட் போயிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல யாரையாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு இவர தெரியல. இவர ஆனா உண்மையிலே தெரியும். ஓகேவா? சார்ல்ஸ் 3, அதாவது வந்து பார்க்க தாத்தா மாரி இருக்காரு. ஆனா இவரு வந்து இங்கிலாந்து அரசர். இங்கிலாந்து அரசர் 3ஆம் சார்லஸ். ஓகேவா? சோ அதாவது 3ஆம் சார்லஸ்க்கு வந்து பிறந்த நாள் வரப்போகுது. அந்த பிறந்த நாள முன்னிட்டு வந்து நைட்ஹுட் பட்டம் குடுப்பாங்க. அதாவது பிறந்த நாளைக்குன்னு இல்ல, நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் குடுப்பாங்க. இப்ப நம்ம பார்த்திருப்போம். ரவீந்திரநாத் டாகூருக்கு நீங்க ஐஎன்எம் படிக்கும்போது இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கும்போது வந்து படிச்சிருப்பீங்க.
ரவீந்திரநாத் டாகூருக்கு வந்து 1915ல உள்ள போய் எழுதுறேன், அதை இங்க தெரிய மாட்டேங்க. 1915ல வந்து ரவீந்திரநாத் டாகூருக்கு வந்து நைட்வுட் பட்டம் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து 1919ல வந்து அவரு கொடுத்துருவாரு. அதாவது இந்த நமக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது கொடுத்துருவாரு. ஓகேவா? சோ அந்த மாதிரி நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் இருக்கு. அந்த நைட்ஹுட் பட்டம் இப்ப யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா டேவிட் பெக்கம் அப்படிங்கிறவர். டேவிட் பெக்கம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஃபுட்பால் பிளேயர். ஓகேவா? இங்கிலாந்துக்காக ஃபுட்பால் விளையாடினவர். அவருடைய அந்த சேவைகளை அங்கீகரித்து டேவிட் பெக்காம் அவர்களுக்கு நைட்வுட் பட்டம் வழங்க இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ உங்க கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னா நைட்வுட் பட்டம் சமீபத்தில் யாரு கொடுத்தாங்க? டேவிட் பெக்கம். இல்ல டேவிட் பெக்கம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டா கூட ஃபுட்பால் பிளேயர். ஓகேவா? எப்படி கேட்டாலும் எப்படி பந்து போட்டாலும் அடிக்கணும். ஓகேவா? அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல வந்து நிறைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் செலக்டட் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் யார் அப்படின்னா ஹரியானா மாநிலத்தினுடைய ஆளுநரா இருக்கக்கூடிய பந்தாரு டட்டாரையா. பந்தாரு டட்டாரையா தான் இவருடைய பெயர். சோ இவர் வந்து தன்னுடைய சுயசரிதையை வெளியிட்டிருக்காரு. சுயசரிதையுடைய பெயரை பாருங்களேன். பீப்புள் ஸ்டோரி இஸ் மை ஆட்டோகிராஃபி. மக்களின் கதையே என் சுயசரிதை. யாருடைய புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பந்தாரு டட்டாரையா. ஒரு ஆள் வந்து ஆந்திரா இது சொந்த ஊர் தெலுங்கானா. ஓகேவா? ஹரியானா அதெல்லாம் இப்போ ஆளுநரா இருக்காரு. சோ ஆளுநரா இல்லாம இருந்தா இவங்க நம்ம படிச்சிருக்கணும் அவசியம் இல்ல. ஆளுநரா போயிட்டார். அப்போ பீப்புள் ஸ்டோரிஸ் மை ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது பந்தாரு டட்டாரையாவுடைய ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரியானாவுடைய ஆளுநர். அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாமா? ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா முன்னாடிலாம் வந்து எப்படின்னா வந்து இப்போ இந்தியன் டீமுக்கு அதாவது தன்னுடைய நேஷனல் டீமுக்கு ஆடுறத வந்து எல்லா பிளேயர்ஸும் ஒரு கனவா வச்சிருப்பாங்க. அது இந்தியாவா இருக்கட்டும், பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் இருக்கட்டும். இப்பெல்லாம் என்னன்னா ரொம்ப சின்ன வயசுலயே வந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட், கிளப் கிரிக்கெட், அதாவது கிளப் கிரிக்கெட் சொல்லும்போது இந்த ஐபிஎல் இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா T20, பிக் பாஸ் இது மாதிரி நிறைய உலகம் இப்ப இந்தியாவில் ஐபிஎல் மாதிரி நிறைய ஊர்ல இந்த மாதிரி பிரான்சைஸ் கிரிக்கெட் நடக்குது. இங்க சிஎஸ்கே மும்பை மாதிரி, அங்க வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க. ஓகேவா? சோ அது வந்து அவங்களுடைய விருப்பம். ஆனா வந்து என்ன அப்படின்னா முன்னாடி அதாவது நான் என்ன சொல்றேன் அது தப்புன்னு சொல்ல வரல. அது என்ன அப்படின்னா முன்னாடி இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் நேஷனல் டீம் ஆடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப அப்படியே இங்க மாறுது. ஏன்னா நேஷனல் டீம் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. நிறைய வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாம் சேலரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம். இப்போ வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீ காலையில எந்திரிச்சோடனே ஒரு நியூஸ் டக்குனு இன்ஸ்டாகிராம் நோண்டும் போது நிக்கோலஸ் பூரன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து 29 வயசுல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். இல்லை எக்ஸாம்பிளா இல்லை, ஜஸ்ட் என்னோட புலம்பல்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஐசிசில இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல மக்களே ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து எம்எஸ் டோனியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் யாரு அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவன் கிரிக்கெட் பாக்குறவங்க கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது இவருடைய பேர் வந்து முகமது வசீம். இந்த வசீம் வந்து யுஏஇ டீமை சேர்ந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் டீமை சேர்ந்தவர். ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் ஒவ்வொரு மாசமும் சிறந்த ஆண் வீரர், பெண் வீராங்கனைக்கு வந்து விருது கொடுப்பாங்க. கிரிக்கெட் வீரர், வீராங்கனைக்கு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து மே 2025க்கு ஆண்கள் பிரிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது வசீம் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவர் வந்து யுஏஇல உள்ள பேட்டர். ஓகேவா? மேபி அடுத்த வருஷம் ஐபிஎல்ல கூட இவரோட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா க்ளோ ட்ரையான் அப்படிங்கிற ஒருத்தங்க இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஆல்ரவுண்டர் ஃபீமேல். ஓகேவா? சோ இவங்களுக்கு வந்து சிறந்த பெண் கிரிக்கெட் வீராங்கனை விருது வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? டன். சோ மெஹதி ஹாசன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஏப்ரல் மாசம் இவர் வாங்கியிருப்பாங்க. சோ அதுக்கடுத்த மார்ச் மாசம் ஸ்ரேயாஸ் ஐயர் வாங்கியிருப்பாரு. பிப்ரவரி மாசம் சுப்மன் கில் வாங்கியிருப்பாங்க. ஆல்ரெடி இன்னொரு கிளாஸ்ல நோட் பண்ணோம். வீடியோ வந்து லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கோம். மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்டர்நேஷனல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன். சர்வதேச நாகரிகங்களுக்கு இடையான உரையாடல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா இன்னைக்கு ஜூன் 10. இந்த டேட் கொஞ்சம் முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல நோட்ஸ்ல எழுதுறவங்க நோட்ல ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல நம்ம மெட்டீரியல் சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறவங்க பிரிண்ட் அவுட் போடும்போதோ இல்ல ஏதாவது ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதாவது இந்த 2025 தான் இந்த வந்து முதலையா கொண்டாடுறாங்க. முதலா இந்த டே இன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க. 2024ல வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க ஐநா சபையில. இப்போ வந்து இந்த வருஷத்துல இருந்து கொண்டாடுறாங்க. இந்த யார் இது எல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சைனா. இந்த மாதிரி ஒரு இந்த நாளை வந்து ப்ரொபோஸ் பண்ணது. ஓகேவா? ப்ரொபோஸ் பண்ணது வந்து ப்ரொபோஸ் பை சைனா. ஓகே, ஜூன் 10 அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன நம்பருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 9445275 642 அப்படிங்கிற இந்த நம்பர். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து அலைகள் திட்டம். அலைகள் ஓய்வதில்லை மாதிரி அலைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கான திட்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ மீனவர்களுக்கான திட்டம்னு எடுத்துக்காமா. இது வந்து மீனவர்கள் தாண்டி மீனவர்களுக்குள்ள அப்படின்னு இன்னும் போனா மீனவ பெண்களுக்கான திட்டம். மீனவ பெண்களுக்கு வந்து சிறு கடன் வழங்கும் திட்டம். சிறு கடன் வழங்கி அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய திட்டம். ஓகேவா? அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம் ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷர் விமன். மைக்ரோ டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிஷர் விமன். ஓகேவா? ஸோ நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆற்றுப்படை அப்படிங்கிறது வந்து ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். இன்னைக்கான கேள்வி டேஷ் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். அறை வெப்பநிலை திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது அப்படிங்கிற சரி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சொல்றேன். மெர்குரி, புரோமைன், கேலியம், சல்பர். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்றதுக்கான டேட் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வந்துடும். ஸோ இதுல ஜாயின் தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இருக்கும். இதே நம்பர் தான் 750 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வந்து அடுத்த நம்ம புது சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ண போறோம். அது வந்து 2026 எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக. ஓகேவா? ஸோ இந்த சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்கு மக்களே. அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும் உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்ல தமிழ்ல தினமணி, இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம இதுல போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த ஐபெக்ஸ் டரானா 88.4 எஃப்எம் வந்து ஜோதிர்மாத் உத்தரகாண்ட்ல ஓபன் பண்ணாங்க. மாத்ருபூமி இலக்கிய விருது சாரா ஜோசப். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பஞ்சாயத்துக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால உள்ள ரோஹிணி கிராம பஞ்சாயத்துக்கு. நைட்வுட் விருது யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னா டேவிட் பெக்கம் அவர்களுக்கு. அடுத்த கேள்வி பீப்புள் ஸ்டோரிஸ் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிற பந்தாரு டட்டார் ஐயாவுடையது. ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் மே 2025 வந்து முகமது வசீம் யுஏஇ சேர்ந்தவர். இன்டர்நேஷனல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன் ஜூன் 10 வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, பாம்ப்ளட் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதே மாதிரி டெலிகிராம் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.